கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். அதாவது வருடம் 2 வருடம் வட்டி 3%, கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 90 பைசா எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் மட்டும் எவ்வளவு 90 பைசா 90 இன்ட்டு ஸோ இங்க வட்டி 3% சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதுவோம் 3 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 3 இன்ட்டு 100 வகுத்தல் 3. ஸோ இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை 2 டைம் ரைட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3 9. இந்த 9 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இங்க 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ 1 இங்க ஒரு 0 இங்க ஒரு 4 0 இருக்குது. ஸோ மொத்தமா 1 5 0 அதாவது 1 லட்சம் 1 லட்சம் பைசா. இது வந்து 1 லட்சம் பைசா இங்க ருபீஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ 1 லட்சம் பைசா அப்படிங்கிறது 1000 ரூபாய். 1000 ரூபாய் அசல் பார்த்தோம்னா 1000 ரூபாய். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. வருடம் 2 ஆண்டு வட்டி 7%, கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 49 பைசா எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.